உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். விரைவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை. மரணங்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. 2,50,000க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. சில மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. நேற்று 3000ஐ கடந்த கோவிட் தொற்றாளர்கள், 40 கோவிட் மரணங்கள் பதிவு. மேலும் ஒரு தொகுதி செனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. நாளை முதல் புதிய ஸ்டிக்கர் ஒட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. உலக அளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 17 கோடியை கடந்துள்ளது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் 10 மாவட்டங்களை சேர்ந்த 2,45,212 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 2 மரணங்களும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 3 மரணங்களும், கொழும்பு, களுத்துறை, புத்தளம், காலி ஆகிய மாவட்டங்களில் தலா 1 மரணமும், கேகாலை மாவட்டத்தில் 5 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனர்த்தங்களால் 2 காணாமல் போயுள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் 10 மாவட்டங்களை சேர்ந்த 2,45,212 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 15,658 பேரும் 72 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். දැනට පවතින ගංවතුර තත්ත්වය තවදුරටත් ඉහළ යාමක් අපේක්ෂා කරන්නේ නැහැ. මේ ගංවතුර තත්ත්වය ඉතා සුළු වශයෙන් සෙමින් අඩු වෙමින් යයි කියන පුරෝකථනය කරන්න කැමතියි. நாட்டின் மழை வீழ்ச்சியில் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ள நீர் மட்டம் மெதுமெதுவாக குறையும் நிலையொன்று ஏற்பட்டுள்ளது. இதனிடையில் சில அதிகரிப்புகளும் குறைவுகளும் ஏற்படக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு குறைவடையும் சாத்தியம் காணப்படுகிறது. எவ்வாறாயினும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாரதிகள் அதிக கவனத்துடன் செல்லவும், வெள்ளப்பெருக்குகளை பார்வையிட செல்வதில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். බැහැලයි කියන ක්‍රමයෙන් අඩු වෙලා යයි කියන පුරෝකථනය කරන්න කැමතියි. ඒ වගේම අනවශ්‍ය විදියට ගංවතුර බලන්න යන එක මේ වගේ කටයුතු වලින් වළකින්න කියන ඉල්ලීමත් කරන්න කැමතියි. கம்பஹா, ரத்தினபுரி, கொழும்பு, புத்தளம், களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, குருநாகல் மற்றும் காலி முதலான மாவட்டங்களை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற வானிலையினால் 14 வீடுகள் முழுமையாகவும் 817 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. நாட்டில் தற்சமயம் நிலவும் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்காக தேவையான நிதி மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேபோல தப்போவ, தெதுருவோயா மற்றும் இங்கினிமிட்டி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 10,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தெதுருவோயாவை அண்மித்த மற்றும் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ள நிலைமையே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அடைமழை காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறிய மக்களில் ஒரு பகுதியினர் வெள்ளம்பெட்டிய ஹித்தஹம்புர பிரதேசத்தில் உள்ள சித்தார்த்த பாடசாலையில் தங்கியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே வெள்ளம்பெட்டி, கொலன்னாவ பகுதிகள் இந்த அனர்த்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. பெருந்தலான மூவின மக்களும் இந்த அனர்த்தத்தில் அவர்கள் சிக்குண்டிருக்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே சிறுவர்கள், பெரியோர்கள், பெண்கள், வயது முதிர்ந்த அனைவரும் இங்கே இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யூடிவி செய்திகளுக்காக ஹித்தம்புவ சித்தார்த்த பாடசாலையில் இருந்து சத்தார் எம் ஜாவி. இவர்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அமைப்பினால் கொரோனா கிருமி தொற்று நீக்கமும் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பாடசாலையில் சுமார் 31 குடும்பங்கள் தங்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு இருக்கும் இடத்திலேயே உணவு தயாரித்து வழங்கும் செயற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி கிராம அதிகாரி தெரிவித்தார். இதேபோல கழனி கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. அதிக நீரோட்டமும் காணப்படுகின்றது. தாழ்நில வீதிகளிலும் வீடுகளிலும் தற்போது நீர் வழிந்தோட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பலத்த மழை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை, மாத்தரை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களை தவிர்ந்த அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடிய ஏனைய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் மண்சரிவு அபாயம் குறித்து முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இரவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்திருந்தது. இந்நிலையில் ரத்தினபுரி ரம்புக்கந்த தோட்டத்தில் அபுருகல பிரிவில் மண்வீடொன்றின் சுவர் உடைந்து வீழ்ந்துள்ளது. உடைந்து வீழ்ந்த மண்வீட்டில் 2 பிள்ளைகளுடன் ஒரு குடும்பமும் 15 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். தற்காலிகமாக அமைத்துக் கொண்ட மண்வீட்டினை சீமெந்துகளின் மூலமாக நிரந்தரமாக வீடு கட்டிக் கொள்வதற்கு அனுமதி கோரி வீட்டு உரிமையாளர் பல தடவை தோட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவித்த போதிலும் இதுவரை தோட்ட நிர்வாகம் வீட்டு உரிமையாளர் அனுமதி வழங்கவில்லை. அவ்வாறு அனுமதி வழங்கப்படாத காரணத்தினால் மண்வீட்டிலேயே அவர்கள் பல வருடங்களாக வாழ்ந்து வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். நிலவும் அதிக மழையுடனான வானிலையால் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, ரத்தினபுரி, கேகாலை, குருணாகல், மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலேயே டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ள போதிலும் கடந்த மே மாதத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதத்தில் மாத்திரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 800 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் நீர் தேங்குவதன் காரணமாக எதிர்வரும் 1 மாதத்தில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 7873 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. இதனால் ஆழ்கடல் மற்றும் கரைவளை மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் தமது மீன்பிடி உபகரணங்களான படகுகள் மற்றும் தோணி போன்றவற்றை கரையோர பிரதேசங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி வைத்துள்ளனர். இதேபோல தொடர்ந்தும் பிரதேசத்தில் கடும் காற்றுடன் மழை வேளையில் மழை பெய்து வருவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள பயண தடைக்கு மத்தியிலும் மீனவர்கள் தமது தொழில் முயற்சிகளை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக மீனவர்களின் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சீனாவிடம் கொள்வனவு செய்யப்பட்ட மேலும் ஒரு தொகுதி சைனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளன. மேலும் 1 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் எதிர்வரும் 9ஆம் தேதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன் ஜாசுமன தெரிவித்துள்ளார். சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் 10 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. இன்று காலை 5:10 மணியளவில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 869 விமானத்தின் மூலமாக குறித்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனை அடுத்து குறித்த தடுப்பூசிகள் அரசு ஔடதங்கள் கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டு பின்னர் அரசு மத்திய ஔடத களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. චීනය නිෂ්පාදනය කරන සයිනෝෆාම් එන්නතේ මාත්‍රා ලක්ෂ 10ක් අද උදෑසන ශ්‍රී ලංකාවට ලැබුණා. ராஜ்ய ஔஷத நீதிக்க சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் சைனோஃபார்ம் தடுப்பூசி 10 லட்சம் இன்று காலை இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றன. அரசு ஊடகங்கள் கட்டுப்பாட்டு நிர்வாகம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டே இதனை பெற்றுக் கொண்டது. எதிர்வரும் வாரத்தில் மேலும் 10 லட்சம் தடுப்பூசிகளை பெற்றுத் தருவதாக சீனாவின் சைனோஃபார்ம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே எதிர்வரும் வாரங்களில் மேலும் 12 மாவட்டங்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தினை முன்னெடுக்க முடியும். மே மாதம் 8ஆம் தேதி சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது தடுப்பு பெற்றுக் கொண்டவர்களுக்கு
ஜூன் மாதம் 8ஆம் தேதி தடுப்பூசி பெற்றுக்கொண்ட அதே இடத்திலே சைனோஃபார்மின் 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது தடுப்பை பெற்றவர்கள் 2வது தடுப்பூசியும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சமமாகி விடுவீர்கள். වාර්යයෙන්ම ඔබ සයිනෝෆාම් මෙන්නතේ පළවෙනි මාත්‍රාව ලබා ගත්තා නම් එම දෙවෙනි මාත්‍රාව ලබා ගත යුතුමයි. එහෙම නැත්නම් ඔබ හරියට එන්නත් නොකලා හා සමානයි. சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு மாநகர சபை அதிகார பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் பெற்றுக்கொண்டவர்களுக்கு 2வது டோஸ் பெற்றுக்கொள்வதற்கான இடம், நேரம் மற்றும் திகதிகளை எதிர்வரும் நாட்களில் குறுந்தகவல் மூலம் அறிவிப்பதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்தார். நாடு முழுவதும் நாளை மறுதினம் முதல் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொரோனா நோய்க்கான தடுப்பூசிகள் தற்போது மக்களுக்கு நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கொழும்பு மாவட்டத்திலும் பல பகுதிகளில் இந்த தடுப்பூசி மக்களுக்கு ஏற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கொழும்பில் ஜிந்துப்பட்டி வைத்தியசாலையில் கடந்த ஒரு வார காலமாக இந்த தடுப்பூசி இந்த பகுதி மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை சுமார் 950 பேருக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரி ஹேரத் தெரிவித்தார். இன்று சுகாதார மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்தும் கொடிக்கார தலைமையில் கொழும்பு நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் சுமார் 650 பேருக்கு இந்த சினோஃபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் இதுவரையில் 19,43,708 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் 22,907 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரையில் 9,53,480 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல நேற்றைய தினத்தில் 1,697 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இதுவரையில் 3,53,156 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதேபோல இதுவரையில் 64,986 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேபோல இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு 2வது டோஸ் போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்றைய தினத்தில் 3,103 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்களில் 3,094 பேர் புத்தாண்டு கொத்தணியில் பதிவாகியுள்ளனர். 9 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்களாவர். இதேபோல நேற்றைய தினம் 40 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 9 மரணங்கள் வீடுகளில் பதிவாகியுள்ளன. மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 1,696 உயர்வடைந்துள்ளது. தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,02,357 அதிகரித்துள்ளது. அத்துடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 33,357 உயர்வடைந்துள்ளது. இதேபோல கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 1,172 பேர் இன்றைய தினம் குணமடைந்தனர். இதற்கமைவாக கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,67,304 அதிகரித்துள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் தொற்றுறுதியானவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 828 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 544 பேரும், குர்நாகல் மாவட்டத்தில் 255 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 224 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 140 பேரும், கண்டி மாவட்டத்தில் 124 பேரும், காலி மாவட்டத்தில் 117 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 114 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 110 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 109 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 96 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 86 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 69 பேரும், பதுளை மாவட்டத்தில் 64 பேரும், ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் 51 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 39 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 26 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 26 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 18 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 17 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 17 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 9 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் 6 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 3 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 2 பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 1,921 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,04,278 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்காக ஒரு நாளுக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர் நடைமுறை தற்போது அமலில் உள்ள நிலையில் நாளை முதல் பயண கட்டுப்பாடு அமலில் இருக்கும் முழு காலப்பகுதிக்கும் செல்லுபடியாகும் வகையில் புதிய ஸ்டிக்கர் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.
இதேவேளை பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் அதிகளவிலான விபத்துகள் நேற்று பதிவாகியுள்ளன. கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்காக ஒரு நாளுக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர் நடைமுறை தற்போது அமுலில் உள்ள நிலையில் நாளை முதல் பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கும் முழு கால பகுதிக்கும் செல்லுபடியாகும் வகையில் புதிய ஸ்டிக்கர் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் பிரகாரம் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் வாகனங்களின் தகவல் ஒரு பகுதியில் மாத்திரம் பதிவு செய்யப்பட உள்ளது. அத்தியாவசிய சேவைக்கு செல்வோர் தேசிய அடையாள அட்டை இலக்கம், நிறுவனத்தின் கடிதம் உள்ளிட்ட சரியான தகவல்களை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை புதிய ஸ்டிக்கர் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுவதால் காலை வேளையில் வாகன நெரிசல் காணப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுவோருக்கு இன்னல்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். අද දිනේත් වැඩිම වැටලීම් සංඛ්‍යාවක් සිදු කර තිබෙන්නේ මාතලේ ප්‍රදේශයෙන්. එම සංඛ්‍යාව 138ක් පමණ. தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி இன்று மாத்தளை பகுதியில் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளையில் 138 பேரும், கண்டியில் 129 பேரும், நிக்கவரட்டியவில் 75 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 995 பேர் கைது செய்யப்பட்டதோடு கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் 23,945 பேர் இதுவரை தனிமைப்படுத்தல் குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளனர். இதேவேளை நேற்று காலை 6:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை கொழும்புக்கு வந்த வாகனங்களின் எண்ணிக்கை 42,473 பதிவாகியிருப்பதாக தெரிவித்த போலீஸ் மா அதிபர், அத்தியாவசிய சேவைகளின்றி வந்த 930 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தனிமைப்படுத்தல் குற்றச்சாட்டுகளை மீறிய சிலர் கைதானதாகவும் தெரிவித்தார். பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் அதிகளவிலான விபத்துகள் நேற்று பதிவாகின. இதன்படி குருநாகல், நுவரெலியா, வட்டவலை, கல்நெவ, யக்கல, வாதுவா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். வவுனியாவில் பயண கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 6 வர்த்தக நிலையங்கள் சுகாதார பிரிவினரால் இன்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளன. பிரதேச செயலகம் ஊடாக வீடு வீடாக பொருட்களை விநியோகிப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்ட வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் விசேட சோதனை நடத்திய சுகாதார பிரிவினர் வவுனியா பண்டரிக்குளம் பகுதியில் பயண கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறி செயற்பட்ட வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடு வீடாக பொருட்களை வழங்குவதற்கான அனுமதியை முறைகேடாக பயன்படுத்திய வர்த்தக நிலையங்கள் என்பவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதன்படி பலசரக்கு வியாபார நிலையம் 4, பான் விற்பனை நிலையம் 1, ஸ்டூடியோ 1 என 6 வர்த்தக நிலையங்கள் சுகாதார பிரிவினரால் சீல் வைத்து மூடப்பட்டதுடன் குறித்த வர்த்தக நிலையங்களுக்கு 14 நாட்கள் சுகாதார பிரிவினரால் தனிமைப்படுத்தல் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதை அடுத்து ஏறாவூரில் அடையாளப்படுத்தப்பட்ட முதலாவது பிரதேசம் இன்று முதல் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட உள்ளது. பிரதான வீதி தொடக்கம் காட்டு பள்ளிவாயல் வீதி, அஸ்கர் பாடசாலை வீதி மற்றும் ஓடாவியார் வீதி ஆகிய பாதைகளுக்கு இடைப்பட்ட ஏறாவூர் 2 என்ற கிராம சேவை அதிகார பகுதி தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பிரதேசத்திற்கான உள்ளக பாதைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்பிரதேசத்தில் 605 குடும்பங்களைச் சேர்ந்த 2420 பேர் வாழுகின்றனர். குறிப்பாக ஏறாவூரில் இதுவரை சுமார் 250 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 5 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா 3வது அலையில் மாத்திரம் சுமார் 140 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏறாவூர் 2 என்ற கிராம சேவையாளர் பிரதேசத்தில் அதிகளவிலான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து முதலாவது பகுதியாக பிரதேசம் முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேச மக்களின் வாழ்வாதார நலன்களை கருத்தில் கொண்டு பல செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் காலத்தில் குறித்த பகுதி மக்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு மருந்து வகைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிப்பதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜூத் தெரிவித்துள்ளார். மாமடு சந்தி கற்பக அறநெறி பாடசாலையினால் 15 முதியவர் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. சொலிப்புறம் வசந்தத்தின் நிதி உதவியுடன் முல்லைத்தீவு மாமடு சந்தி கிராமத்தில் உள்ள 15 முதியவர் குடும்பங்களுக்கு வீதி தடை காரணமாக போக்குவரத்து இல்லாத முதியவர் குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளை மாமடு சந்தி கற்பக அறநெறி பாடசாலை ஆசிரியர்களினால் வீடுகளுக்கு சென்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. கொரோனா அனர்த்தத்தினால் பயணத்தடை கட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள யாசகர்கள், மீனவர்கள், சுயதொழில் ஊக்குவிப்பாளர்களுக்கு ஊடகவியலாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க உணவு வழங்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் பொது இடங்களில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக பயண கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டுள்ள நிலையங்களில் யாசகர்கள், மீனவர்கள், சுயதொழிலாளர்கள் பலர் உணவின்றி சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர்களின் வேண்டுகோளிற்கிணங்க கல்முனை மாநகர சபையின் உறுப்பினரும் பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தருமான AL ரஃபிக் பயணத்தடையினால் நெருக்கடியான இப்பகுதியில் உள்ள 75 மீனவர்கள்
சுயதொழில் செய்யும் தொழிலாளர்கள் யாசகர்களுக்கு உணவுகளை வழங்கி வைத்தார். இந்த மனிதாபிமான பணியினை தனது சபை அமர்வில் வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவில் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளது உற்பத்தி பொருட்களை நேரடியாக பாவனையாளர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட கமக்கார அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செய்து காவலர் தெரிவித்தார். இது தொடர்பாக இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய நிலையில் மரக்கறிகளின் விலைகள் தொடர்பான விடயங்களை முன்னிலைப்படுத்தியுள்ளோம். அதன் விலை தொடர்பான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு புதிய ஒரு செயற்திட்டத்தினை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். அந்த வகையில் விவசாயிகளிடமிருந்து வீடு வரை என்ற செயற்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என தெரிவித்துள்ளார். இந்த பொருட்களுக்கான ஒரு நியாயமான கட்டுப்பாடு விலை, ஆக குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கான கட்டுப்பாடு விலை ஒன்றையும், அதன் அடிப்படையில் நியாயமான அதை விற்பனையில் ஈடுபடும் முகவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயத்தன்மையையும், அதே நிலைமையில் பாவனையாளர்களுக்கும் நியாயமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலுமான ஒரு கட்டுப்பாட்டு விலை என்பதை எல்லா தரப்புகளுடன் நாங்கள் ஆராய்ந்து இந்த விலை என்பதை முன்வைக்கின்றோம். பயண கட்டுப்பாடு காரணமாக தினக்கூலி வேலை செய்யும் பலர் பொருளாதாரங்களை இழந்தும் அன்றாட உணவுக்காக கஷ்டப்பட்டும் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். பயண கட்டுப்பாடு காரணமாக தினக்கூலி வேலை செய்யும் பலர் பொருளாதாரங்களை இழந்தும் அன்றாட உணவுக்காக கஷ்டப்பட்டும் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கும் கருவாட்டுக்கடை வியாபாரிகளும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி கிண்ணியாவில் உள்ள கருவாட்டுக்கடை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் பாரிய பின்னடைவுகளை எதிர்நோக்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர். கொரோனா காரணமாக ஏற்படுத்தப்பட்ட பயண தடை முடக்கம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கருவாட்டு வியாபாரம் வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் அவர்கள் பயண கட்டுப்பாடு காரணமாக உள்ளூர் பிரயாணிகளின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் விற்பனையின்மை மற்றும் கருவாடுகள் தேங்கி கிடந்து பழுதடைவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கருவாட்டு உற்பத்திக்கு தேவையான மீன் வகைகளும் குறைவடைந்துள்ளன. இதனால் உரிய மீன்களை பெற்று கருவாடாக மாற்றுவதற்கும் பெரும் குறைபாடு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் அன்றாட தொழில் குறித்த கடை உற்பத்தி மூலமாக கிடைக்க பெற்றாலும் அதில் கூலி தொழிலாளிகளாக வேலை செய்து வந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயண தடை காரணமாக மக்களின் நடமாட்டமின்மை, கடைகள் பூட்டப்பட்டுள்ளதுடன் பொருளாதார நிலைமை பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ளது. இழப்புகளை எவ்வாறு ஈடு செய்வது என தொழிலாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். எனவே உரிய தரப்பினர் தங்களது தொழில்களுக்கு தேவையான சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். கருவாடெல்லாம் அப்படியே கிடக்கு. மற்றபடி இந்த கருவாட்டுக்கு மீன் பாறலை, போக்குவரத்து இல்லை, உல்லாச பிரயாணிகள் வாரதில்லை. அதால் இந்த மீன் கருவாடெல்லாம் அப்படியே கடந்து அப்படியே ஃபாண்டல் அடிச்சு போய் கிடக்கு. இதால் பெரிய நஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லோரும். இந்த பயணத்தடை காரணம், மற்றது இந்த உரிய இடத்தை பற்றி மீனை பிடிச்சி கொண்டு வரலாது, மீன் லொரி அது வராத காரணத்தினால மிச்சம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த கருவாட்டு. எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதார பிரிவின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படும் பரிந்துரையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். நீர்க்கட்டணம் செலுத்துவதற்காக சலுகை காலம் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பலருக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் போயுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நீர்க்கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு 1 மாத காலம் சலுகை வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அக்கராயன் போலீஸ் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய ஸ்கந்தபுரம் குளக்கரையில் இன்றைய தினம் அதிகாலை பசுமாடு ஒன்றினை அனுமதியின்றி இறைச்சிக்காக வெட்டிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் 2 போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக அக்கராயன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கராயன் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
நமது மூதாதையர்களால் விட்டுச் செல்லப்பட்ட ஆரோக்கியமான உணவு பாரம்பரியத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் முகமாக ஹோம்மேட் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹோம்மேட் நிறுவனத்தின் தயாரிப்புகளில் பிரதானமானது மசாலா தூளாகும். இது வாசனை பொருட்களாலான ஏலம், கருவா, மிளகு, நட்சீரகம் மற்றும் கராம்பு உட்பட மெருகூட்டப்பட்ட கலவை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஹோம்மேட் மசாலா நிறுவனம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் கோவிட் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு பிரதம விருந்தினர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் இந்த ஹோம்மேட் மசாலா பாக்கெட்டுகள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இலக்கானது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் ஒரு தடவையும் எங்களுடைய மசாலாவணி சுவைப்பார்களாயின் அவர்கள் நிச்சயம் மேலும் தொடர்ந்து கொள்வனவு செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் நாங்கள் இதனை அறிமுகம் செய்ய